வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக கணபதி வழிபாடு என்ற தொடர் உரையில் இன்று நாம் பழந்தமிழ் இலக்கியங்களில் கணபதி வழிபாடு பற்றிய குறிப்புகள் எங்கெல்லாம் பயின்று வந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கணபதி வழிபாடு, விநாயகரனுடைய வழிபாடு நம்முடைய தமிழகத்தில் எந்த காலத்தில் உருவானது என்பதை பற்றி நாம் ஒரு தொல் மரபினுடைய நீட்சியை தான் பார்த்தோம். ஏற்கனவே நாம் அதை பற்றி விரிவாக பார்த்தோம். அந்த நிலையில் கணபதி பற்றிய நேரடியான விநாயகருடைய வழிபாடு, கணேசருடைய வழிபாடு, பிள்ளையார், இந்த மாதிரியான வழிபாடுகளை பற்றிய குறிப்புகள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் நேரடியாக இந்த பெயர் சொல்லில் இடம்பெறவில்லை என்பதுதான் நாம் துணிந்த முடிவாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல அறிஞர்களும் இதனை எடுத்து கூறியிருக்கிறார்கள். பிள்ளையார் வழிபாடு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை கிபி 4-5ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகே இங்கு நிலவி வந்திருக்கிறது என்பதை அவர்கள் இந்த சங்க இலக்கியத்தில் பிள்ளையார் பற்றிய குறிப்புகள் எங்கேனும் காணப்படாததால் அந்த கருத்தை துணிந்து அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த வகையில் நாம் நேற்று மானுடவியல் நோக்கிலும் சமூகவியல் நோக்கிலும் இந்த பிள்ளையார் என்ற இந்த கடவுளினுடைய ஒரு வேட்டை கடவுளாக தோன்றி அது தாய்வழி சமூகத்தினுடைய பிரதிநிதியாக, வேளாண்மை கடவுளாக அது உள் நுழைந்தது வரை நேற்று கணபதியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அந்த உரையில் நாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்று இந்த பழந்தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் நேரடியாக சுட்டப்பெறாத ஒரு கடவுளாகவும், அதன் பின்பு 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று கூறப்படுகின்ற அந்த அறநூல்களிலோ அல்லது அதன் பின்பு எழுந்த காப்பிய காலத்தில் சிலப்பதிகாரத்தில் வஜ்ரகோட்டம், வெள்யானை கோட்டம், வேல் கோட்டம், இது போன்று பல இறைவர்களுக்கு உரிய கோட்டங்களை பற்றி குறிப்பிடும் பொழுதும் இந்த விநாயகருக்கான ஒரு கோட்டத்தை பற்றி அங்கு குறிப்பிடவில்லை என்பதுதான் உண்மை. இந்த வகையில் சங்க இலக்கியங்களில் எங்கேனும் இதற்கான சான்றுகள் கிடைக்குமா என்று தேடுகின்ற நிலையில் நமக்கு யானை பற்றி பல குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் பயின்று வருகின்றன. யானைகளை பழக்குதல், அந்த யானைகளுடைய பாகர்கள் அந்த யானைகளுடன் ஒரு புரியாத மொழியில் பேசுதல், அல்லது யானை பாகர்களுடைய அந்த கேளிர், அந்த அவர்களுடைய குடிகளுக்கான அந்த தனித்ததொரு மொழி, இது பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன. மேலும் யானை படையை வைத்திருந்த அரசர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். மதங்கர்கள் என்ற ஒரு பேரரசு வட இந்தியாவில் மிகுந்த வலிமையுடன் இருந்ததை நாம் வட இந்திய வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக யானை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் விரவி இருக்கின்றன. ஆனால் நேரடியாக யானை தொடர்புடைய யானை முக கடவுளினுடைய வழிபாடு பற்றிய ஒரு குறிப்பு காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. புறநானூற்று பாடல் ஒன்று, 106வது பாடலில் ஒரு குறிப்பு வருகின்றது. அந்த பாடல் நல்லவும் தீயவும் அல்ல, புல்லிலை எருக்கம் உடையவை கடவுள் பேணேம் என்று அந்த பாடல் வருகின்றது. அதாவது புல்லிலையையும் எருக்கம் பூவையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற தன்மையில் கடவுள் அதை மறுப்பதில்லை. ஏனென்றால் ஒரு நறுமணமோ ஒரு சிறந்த நிறமோ இல்லாத ஒரு எருக்கம் பூவையும் அந்த புல்லையும் இறைவனுக்கு படைக்கும் பொழுதும் அது நல்லது என்றோ தீயது என்றோ இறைவன் பார்ப்பதில்லை. அந்த வகையில் உயர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்ற அந்த பாடல் கபிலர் பாரியினுடைய கைவன்மையை பற்றி பாடிய ஒரு பாடலாக அது விளங்குகிறது. இந்த பாடலில் வருகின்ற இந்த குறிப்பில் எருக்கம் பூவை கடவுளுக்கு அர்ப்பணித்தல், அதனை அர்ப்பணித்து வழிபடுதல் என்ற ஒரு நிலை இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த எருக்கம் பூவை சிவபெருமானுக்கு எருக்கம்பூவை சூடியவர் என்று தேவாரம் பல இடங்களில் குறிப்பிடுகிறது. ஆயினும் தேவார பாடல்களில் கணபதியை பற்றிய குறிப்புகள் இருப்பினும் நேரடியாக எருக்கம்பூவை கொண்டு விநாயகரை வழிபட்ட தன்மையை நாம் அந்த குறிப்புகளில் பார்க்க இயலவில்லை.
இருப்பினும் ஒரு பழங்குடி கடவுளாக இந்த பிள்ளையார், இந்த யானை தலை கடவுள் எழுந்த நிலையில் இந்த எருக்கம் பூவையும் இந்த புல்லையும் அவர்கள் நேற்றே நாம் பார்த்தோம், உழவு தொழிலாளர்களின் ஒரு முக்கிய கடவுளாக, வேளாண்மை கடவுளாக இந்த யானைத்தலை கடவுள் இருந்ததை நாம் வட இந்திய வரலாற்றின் மூலமாக நாம் பார்த்தோம். ஏகே குப்தே அவர்களினுடைய அந்த கருத்துக்களிலிருந்தும் ஆய்வுகளிலிருந்தும் அதை நாம் பார்த்தோம். அந்த வகையில் இந்த புறநானூற்று 106வது பாடல் ஒரு சிவபெருமானைத்தான் அந்த பாடல் குறிப்பிட்டது என்று எவ்வாறு நாம் கருத இயலாதோ, அதுபோலவே அது பிள்ளையார் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்ற கருத்தை முன்வைத்தாலும் அதை மறுத்தல் இயலாது என்பதைத்தான் நாம் பார்க்க இயலும். அதன் பின்பு நமக்கு சங்க இலக்கியங்களில் பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படையில் நேரடியாக முருகனை பற்றி பாடக்கூடிய அறுபடை வீடுகளில் முருகனை பற்றிய அந்த வாழ்த்து பாடல்களில் எங்கேனும் விநாயகரை பற்றிய குறிப்புகள் வருகின்றனவா என்று பார்த்தால் அந்த பாடலில் நமக்கு ஒரு கை முகன் தம்பியே என்ற குறிப்பு வருகின்றது. அதாவது முருகனே மாயோன் மருகனே, செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுகொள்வேன் நான் என்று அந்த பாடலில் ஒரு கை முகன் உடைய தம்பியாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். ஒரு கை என்பது யானைக்கு 4 கால்கள், ஒரு கை, ஒரு தும்பிக்கை என்பதாகத்தான் நாம் பார்க்க இயலும். அந்த வகையில் யானையோடு ஒப்பிட்ட ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நாட்டார் வழக்காறுகளில் இந்த வள்ளி திருமணம் என்ற நாடகங்களில் யானை வடிவம் எடுத்து வள்ளியை அவர் அஞ்ச செய்ததாகவும், முருகப்பெருமான் ஒரு வயதான முதியவர் வேடத்தில் யானையிடமிருந்து வள்ளியை காப்பாற்றி பின் அவரை மணந்து கொண்டதாகவும் நமக்கு புராணங்கள் இருக்கின்றன. ஆக குறிஞ்சியின் தலைவனான முருகன், அந்த முருகனோடு தொடர்புடைய குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், அந்த மலையினுடைய விலங்காக யானையும் ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவு முறையாகவே காட்டப்பட்டு வந்திருக்கிறது. அந்த நிலையில் இந்த ஒருகை முகன் தம்பி என்ற இந்த திருமுருகாற்றுப்படையின் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் பின்பு நாம் இந்த பரிபாடல், அதாவது கலியும் பரியும் என்று சமயங்களை பற்றி பேசுகின்ற, தெய்வங்களை பற்றி விரிவாக பேசுகின்ற இந்த பரிபாடலில் ஒரு விநாயகரை பற்றி ஒரு குறிப்பு வருகின்றது. அது திருமாலை பற்றிய வாழ்த்து பாடலில் வருகின்றது. அதாவது முக்கை முனிவ என்று சிவபெருமானையும், நாற்கை அண்ணல் என்று திருமாலையும், ஐங்கை மைந்த என்று பிள்ளையாரையும், மற்றும் அருகை நெடுவேலை என்று முருகப்பெருமானையும் அந்த பாடல் குறிப்பிடுகிறது. அதாவது இந்த கடவுளர் அனைவரும் திருமாலே என்பதாக அந்த பாடல் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் ஐங்கை மைந்த என்ற இந்த சொல் பிள்ளையாரை குறிப்பிடுகிறது என்பதாக உரை எழுதப்பட்டுள்ளது. அதன் பின்பு நமக்கு கிபி 4-5ஆம் நூற்றாண்டுகளில் நமக்கு இந்த பிள்ளையாருடைய வழிபாடு நிறைய குடைவரை கோயில்களில் சிற்பமாக எழுந்தது. பாண்டியர் பல்லவருடைய குடைவரை கோயில்களில் விநாயகர் மண்டப கோட்டங்களில் அவர் இடம்பெற்றார். பரிவார தேவதையாக அவர் வழிபட பெற்றார். இந்த நிலையில் நமக்கு தேவார காலம் தொடங்கியது. அந்த தேவார காலத்தில் ஏறக்குறைய தேவார மூவர்களில் இருவரும், சம்பந்தரும் அப்பரும், பிள்ளையாரை பற்றி பாடும் பொழுது அவரை சிவபெருமானின் மைந்தனாகவே அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இது ஒரு முக்கியமான நோக்கு. அவரை ஒரு தனிப்பெரும் கடவுளாக தேவாரத்தில் சுட்டவில்லை, சிவபெருமானின் மகனாகவே கூறுகின்றனர். சம்பந்தரின் ஒரு பாடல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் ஆடியவர் என்ற இந்த பாடல் ஒரு குறிப்பிடத்தக்க, அதாவது 2 யானைகள், பெண் யானையான பிடியும் கரியும் ஒன்றிணைந்து விநாயக பெருமான் தோன்றியதாக, கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை என்பதாக அந்த பாடல் பயின்று வருகிறது.
ஆக இந்த யானை இரு யானைகள் இணைந்து ஒரு யானை கன்றை ஈன்ற ஒரு தன்மையை காட்டுவதாக இந்த விநாயகரினுடைய பிறப்பு வந்து சம்பந்தரால் காட்டப்படுது. அதன் பின்பு நாம் பார்க்க இருப்பது அப்பரினுடைய தேவார பதிகங்கள். அப்பர் வந்து முழுமையாக சிவபெருமானின் மகனாகவே அவரை வந்து குறிப்பிடுகின்றார். கணபதி என்னும் களிரே என்கிறார். களிறு என்பது யானை கன்று, யானை குட்டி. அது ஒரு துடிப்புள்ள, ஒரு ஆற்றலுள்ள, வீரமுள்ள, ஒரு அழகான ஒரு குழந்தை தன்மையை காட்டுகின்ற ஒரு கடவுளாகவே பல்வேறு புலவர்களும் விநாயகரை பற்றி அந்த போற்றி பரவலில் அவர்கள் பாடுகின்றனர். இது அவருடைய பண்புகளில், விநாயகருடைய அந்த பண்பு நலன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே அது கருதப்பட்டுள்ளது என்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு நமக்கு விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவல் வந்து ஔவையார் எழுதியது. ஔவையார் பல ஔவையார்கள் நமக்கு சங்ககால ஔவையார், அதன் பின்பு கம்பருடைய காலத்தில் இருந்த ஔவையார். இந்த 2 ஔவையார்களுக்கும் நடுப்பட்ட காலத்தில், அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்கிறார். அந்த ஔவையார் வீரட்டானேஸ்வரர், அதாவது திருக்கோவிலூர் அருகே உள்ள கீழையூர் வீரட்டானேஸ்வரர் கோயிலில் உள்ள அந்த பெரியானை கணபதியை வந்து தினமும் வழிபடக்கூடியவர். அவ்வாறு ஒரு நாள் வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது மிக வேகமாக பூஜையை செய்கிறார். ஏனென்றால் அன்று சுந்தரருக்கு சிவபெருமான் முக்தி அளித்து அவரை யானையை அனுப்பி கைலாயத்திற்கு வர வைக்கிறார். அவரை தொடர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரும் குதிரையில் ஏறி இருவரும் கைலாயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை மணக்கண்ணில் கண்ட ஔவையார் இந்த பூஜையை வேகமாக முடித்துவிட்டு கைலாயம் சென்று அந்த காட்சியை காண வேண்டும் என்று ஆவலுடன் வேகமாக பூஜை செய்வதை கண்ட பிள்ளையார், நீ மெதுவாகவே என்னை பூஜை செய்து வழிபடு, நான் உன்னை விரைவில் கைலாயத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று கூறியதாக ஒரு தொன்மம் கதை இருக்கின்றது. அந்த வகையில் எழுந்தவை தான் இந்த விநாயகர் அகவல். அந்த பாடல் மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அதாவது சீதக்கலப செந்தாமரை பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தல கிரிப்ப. அதாவது எவ்வாறு வந்து பாதாதி கேசம் முதல் இறைவனை வந்து வர்ணித்து பாடுவது என்ற ஒரு மரபில் முதலில் வந்து அவருடைய விநாயகருடைய பாத சிலம்பில் தொடங்கி அதன் பின்பு அவருடைய பேலை வயிற்றை கூறி அந்த பெரும்பார கோடு என்ற அந்த உதரபந்தத்தை குறிப்பிட்டு அதன் முன்பு வேல முகத்தை குறிப்பிட்டு அவருடைய 4 புயங்களை குறிப்பிட்டு இவ்வாறாக படிப்படியாக அவருடைய அந்த படிம இலக்கணத்தை, உருவ அமைதியை, ஐக்னோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த உருவ அமைதியை அந்த போற்றி பாடலில் ஔவையார் வந்து வரிசைப்படுத்துகிறார். அது ஒரு மிக முக்கியமான தமிழ் இலக்கியத்தில் விநாயகரினுடைய தோற்ற பொலிவை பற்றி கூறுகின்ற ஒரு முழுமையான பாடலாக அது கருதப்படுகிறது. இந்த பாடலின் காலம் சுந்தரரின் காலத்திற்கு நிகரான கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதன் பின்பு நாம் திருமூலரின் காலத்திற்கு வருகின்றோம். திருமூலரின் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு என்பதாக பொதுவாக தமிழ் இலக்கிய வரலாறு குறிப்பிடுகிறது. அதில் திருமூலர் எவ்வாறு விநாயகருடைய போற்றியை பார்க்கின்றார் என்று பார்த்தால் நாம் அனைவரும் அறிந்த அந்த பாடல், 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரம் என்பது அவருக்கு ஒரு குறிப்பாக, இதில் திருமுருகாற்றுப்படையில் ஒரு கை முகன் தம்பியே என்று போற்றப்படுகின்ற அதே பிள்ளையார் இங்கு 5 கரமுடையவராக காட்டப்படுகிறார். அப்போ திருமூலரினுடைய இந்த அவருடைய கண்ணோட்டமானது எவ்வாறு திருமுருகாற்றுப்படையின் நக்கீரருடைய கண்ணோட்டத்தில் இருந்து வேறுபட்டு இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. அதன் பின்பு நமக்கு பிற்கால சோழ பேரரசர்கள் காலத்தில் ஒட்டக்கூத்தரினுடைய அந்த தக்கையாக பரணி, அவர் தக்கையாக பரணியினுடைய அந்த காப்பு செய்யுளில் அவர் பொதுவாக நம்முடைய இலக்கியங்களில் ஒரு காப்பு செய்யுள் வைத்து பாடுவது மரபு. அது திருமாலை வழிபடுவதாகவும் முதலில் இருந்தது. அதன் பின்பு அது கணபதியை வழிபட்டு தொடங்குவதாக அது அமைந்தது. அந்த வகையில் தக்கையாக பரணியில் இடம்பெற்ற அந்த காப்பு செய்யுள்
அதில் அதன் பின்பு மூவர் உலா, ஒட்டக்குத்தர் எழுதிய மூவர் உலா சோழ அரசர்கள் விக்கிரம சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன் இவர்கள் மூவரையும் இணைத்து பாடப்பட்ட ஒரு இலக்கியம்தான் இந்த மூவர் உலா. இந்த மூவர் உலாவினுடைய காப்பு செய்யுளும் விநாயகரை போற்றி பாடுகிறது. அதில் எவ்வாறு அந்த மலைமகளினுடைய மகனாக அவர் ஒரு களிராக கன்றாக அவர் பிறந்தார் என்ற ஒரு நிலையில் மிகவும் அழகான ஒரு வர்ணிப்பு பாடலாக அது இருக்கின்றது. அதன் பின்பு ஒட்டக்கூத்தர் எழுதியதாக கருதப்படும் ஈட்டி 70 என்ற ஒரு சிற்றிலக்கியத்திலும் இந்த விநாயகரை பற்றிய துதிப்பாடல் இருக்கின்றது. இவ்வாறாக தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியத்தில் நமக்கு சங்க காலம் முதல் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரையிலான இலக்கியங்களில் தொடர்ச்சியான விநாயகரை பற்றி பாடல்கள் இருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலும் காப்பு செயல்களாக, ஏன்னா விநாயகர் முதல் பரம்பொருளாக கருதப்பட்ட காரணத்தினால் முதலில் அவரை போற்றி பாடிவிட்டு பின்பு அதனை தொடங்குவது என்ற ஒரு மரபு இங்கு வேரூன்றிவிட்டது. அதன் மூலமாக நாம் இப்பொழுது பார்த்த இந்த திருமந்திரமாகட்டும் மற்றும் இந்த தக்கையாக பரணி, மூவர் உலா இது போன்ற சிற்றிலக்கியங்களாகட்டும் இவை எல்லாவற்றிலும் ஒரு காப்பு செயலின் வடிவில் விநாயக பெருமான் போற்றப்படுகிறார். ஆனால் சம்பந்தரும் அப்பரும் அவரை ஒரு சிவபெருமானின் மைந்தனாக, உமையின் மைந்தனாக, ஒரு கடவுளாக போற்றுகின்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். திருவலஞ்சுழி என்ற அந்த திருத்தலம் விநாயக பெருமானுக்கான ஒரு முக்கியமான திருத்தலமாக இருந்திருக்கிறது. அந்த திருத்தலத்தில்தான் இந்த பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்ற அந்த தேவார பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். 2 யானைகள் எவ்வாறு புணர்ந்து மற்றொரு யானைக்குட்டியை ஈனுமோ அது போன்ற ஒரு தன்மையை விநாயகருக்கு கொடுக்கின்றன. ஏன் யானையோடு அவர் எப்பொழுதும் தொடர்பு படுத்தப்படுகின்றார் என்பதை பற்றி பல ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் நாம் நம்முடைய இந்த விநாயகர் என்ற இந்த கருத்தியலில் குலச்சின்னங்களோடு தொடர்புடையவராக நாம் விநாயகரினுடைய இந்த ஆணைத்தலையை நாம் கருத வேண்டும். இந்த ஆணைத்தலை என்பது மனித உடலும் ஆணைத்தலையும் கொண்டது. ஆதலால் அப்பொழுது இது போன்று இப்பொழுது நரசிம்மர் என்ற அந்த அவதாரம் நாம் சிங்க முகமும் மனித உடலும் கொண்டது. இது போன்று ஒரு விலங்குகளின் முகத்தையும் மனித உடலையும் கொண்ட தன்மையை குலச்சின்னங்களாக கொள்ளுதல் மானிடவியலில் ஒரு மரபு ரீதியாக பழங்குடி சமூகங்களில் இருந்திருக்கிறது. அதை பற்றி நாம் விரிவாக அடுத்து பார்ப்போம். வணக்கம்.